தஞ்சை மாநகரில் 2026ஆம் ஆண்டு எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு நடைபெற்றது. அதாவது இது ஒரு முக்கியமான பொதுக்குழு. வருஷம் கட்சிக்கு பொதுக்குழு செயற்குழு நடக்கும். ஆனால் இந்த வருஷம் மிக முக்கியமான ஒரு வருஷம். இந்த புதிய வருஷத்தில் தைப்பொங்கலை நோக்கி நம்ம போயிட்டுருக்க நேரத்தில் எலெக்ஷனை நோக்கியும் போய்கிட்டு இருக்கோம். ஸோ தேர்தல் வேலைகளை ஆரம்பித்து நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அம்மாவோட வழியில் முதலாக தேர்தலுக்கு வேட்பாளர்கிட்ட மனு வாங்கினது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். 26 தேர்தலுக்கு அது அம்மாவோட வழியில். ஸோ எங்களோட ஆசையெல்லாம் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி, அம்மாவோடைய ஆட்சி மலரணும், மக்களாட்சி மலரணும். அதை நோக்கி பயணிக்கிற வகையில் தான் இன்றைக்கி இந்த பொதுக்குழுவில் எங்கள் பொதுச் செயலாளர் டிடி தினகரன் அவர்களும் இன்றைக்கி பேசினாங்க. ஸோ கண்டிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் போகும் கூட்டணி தான் ஆளும் கட்சியாக வரும். அந்த கூட்டணியில் அமமுகவும் அங்கம் வகிக்கும். அது மிக உறுதியாக பல மாதங்களாகவே எங்கள் பொதுச் செயலாளர் டிடி சார் சொல்லிட்டு இருக்காரு. அந்த திமுக மகளிர் அணி மாநாட்டை பற்றி என்ன இல்லைங்க, அவங்க எல்லா கட்சியும் மாநாடு நடத்துகிறாங்கல்ல. இப்போ அண்ணா திமுக இருக்கும்போது அம்மா நடத்துனாங்க, இன்றைக்கி அவங்க நடத்துகிறாங்க, அவ்வளோதான். தலைவர் நிரந்தர எதிரியும் இருக்காங்க. அதாவது நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்னு தலைவருக்கு முன்னாடி பேசினவங்கலாம் சொன்னாங்க. அரசியல் நோக்கர்களுடைய பார்வையில் என்ன முடிவை டிடி சார் எடுக்க போகிறாருங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டின். எங்களுக்கும் அதுதான். ஆனால் எங்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக அதை அறிவிக்கிறதுக்கு முன்னால் நிர்வாகிகள் கூடலாம் சார் உட்காந்து பேசி தான் அந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க. கண்டிப்பாக பொங்கல் முடிந்த பிறகு அம்மாவுடைய பிறந்தநாளைக்கு முன்னால், அம்மாவுடைய பிறந்தநாளை ஒட்டி இந்த கூட்டணி அறிவிப்பை டிடி சார் வெளியிடுவாங்க. போன ஆட்சியில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது கனிமொழி மேடம் எம்பி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரே மது இதாக இருக்குது, இதனால் நிறைய தாலிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அது வாயை திறக்க மாட்டேங்கிற மது கொள்கையை பற்றி சொல்ல முடியும். ஆமாங்க, அதாவது அம்மாவுடைய 2016க்கு முன்னாடி இருந்த ஒரு ஆட்சியிலையும் அம்மா படிப்படியாக குறைப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1500 ஒரு 500 ஒரு 1000 கடைகளுக்கு மேலே குறைச்சாங்க. அதன் பிறகு 2014 அம்மா மீண்டும் ஜெயிச்சாங்க. அதாவது ஒரே நாளில் மூடணுங்கிறது இல்லை, படிப்படியாக குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அம்மாவுடைய கான்செப்டாக இருந்தது. அதை அம்மா நிறைவேற்றினாங்க. அதன் பிறகு அது அப்படியே நின்று போயிருக்கு. அதை விட இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கிறது போதை கலாச்சாரம். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்களில் விற்கப்படுது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 14-15 வயசு பசங்கள்லாம் கையில் கத்தி எடுத்து ரீல்ஸ் போடுறேன்னு ரொம்ப பயமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது இந்த தலைமுறை போகிற போக்கு. இந்த போதை கலாச்சாரத்தை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்முடைய அடுத்த தலைமுறை அந்த போதைக்கு அடிமையாகி வாழ்க்கை இழந்து, அன்றைக்கி ஒரு 4 பசங்க சேர்ந்து ஒரு வட இந்திய பையனை கத்தியால் வெட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் உண்மையிலே சொல்கிறேன், அம்மாவோட ஆட்சி காலத்தில் அதெல்லாம் பார்த்ததில்லை. சட்டம் ஒழுங்கு அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கும். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க கடுமையான